சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லோருக்கும், ம். உங்களுக்கும். எல்லாருக்கும் வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உலகத்திலேயே அதிகமாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகையாக இருக்குது. அதே நேரத்தில் இதுக்கு தான் அதிகபட்ச லீவும் கிடைக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் கூட ஆஃப் இயர்லி லீவுன்னு சேர்த்து விட்டுடுறாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி விட்டுடுறாங்க. மற்ற இடங்களில் கிறிஸ்மஸுக்குனே ஒரு மாதம் லீவ் விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி கோலாகலமாக கொண்டாடப்படுற இந்த கிறிஸ்துமஸை பற்றியும் இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சில ரகசியங்களையும் நாம இன்னைக்கு ஷேர் பண்றது கரெக்டா இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்து வந்து குறிப்பாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இயேசு கிறிஸ்து சீமான் அவர்கள் கூட ஒரு தடவை இயேசுடைய ரத்தத்தை குடிக்கிறோம், இயேசுடைய என்னது மாமிசத்தை சாப்பிட்றோம்னு சொல்றீங்களா, பிறந்தினீங்களாடா நீங்க அப்படின்னு கேட்குற. அதற்கான பதிலை நாம பார்க்க போறோம். அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்து உண்மையிலே இன்னைக்கு தான் பிறந்தாரா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து வரலாறா இல்லையா, அல்லது வெறும் ஒரு ஆன்மீகம் மட்டும் தானா அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து பிபிசியிலே சமீபமா இதை வெளியிட்டு இருந்தாங்க. இது வந்து வரலாறு கிடையாது, வரலாறா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவங்க எந்த ராஜா வந்து கொலை பண்றாரு எல்லா குழந்தைங்களும் சொன்னாரோ அந்த ராஜா அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது இது சாத்தியம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இயேசுடைய பிறந்த நாள் இதுவாக இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசுன்னு ஒருத்தர் பிறந்தது உண்மை. ஸோ அது உண்மை. இப்ப வந்து கிருஷ்ண ஜெயந்தி இந்துக்கள் கொண்டாடுறாங்க, அது உண்மையிலே கிருஷ்ணர் பிறந்த நாள்லாம் கிடையாது. பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறாங்க, அதுவும் உண்மையிலே பிள்ளையாருடைய பிறந்த நாள் கிடையாது. அவர் இருந்தார், அதோடைய நினைவாக. ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்தார், பிள்ளையாருன்னு ஒருத்தர் கிடையாது. பிள்ளையாருன்றது நிறைய பேருடைய நினைவாக ஒருத்தரை வைத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை வச்சு கொண்டாடுறாங்க. இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவோடைய பிறந்த நாளும் கொண்டாடப்படுதா அப்படின்னா கண்டிப்பா அதுதான் உண்மை. அது அவர் வந்ததுடைய நினைவு. சிவராத்திரியும் அப்படிதான். சிவராத்திரி சிவனுடைய பிறந்த நாள். அது இந்துக்களுக்கே தெரியாது அது பிறந்த நாள். ஏன்னா வழக்கமா ஜெயந்தின்னு சொல்லிட்டு இது சிவராத்திரின்னும் போது அவங்களுக்கு புரியல, இது வந்து ஒரு பிறந்த நாளை குறிக்குது அப்படின்னு புரியல. ஒரு விதத்தில் வந்து கிறிஸ்துமஸ கூட ஒரு விதத்துல நம்ம சிவராத்திரின்னு சொல்லலாம், சிவராத்திரியும் ஒரு விதத்துல நம்ம கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லலாம். அவர்களுடைய சிவராத்திரி நம்முடைய ஏன்னா இங்கேயும் கண் விழிப்பாங்க, அங்கேயும் கண் விழிப்பாங்க. ஆனா கொண்டாடுற விதம் மட்டும் இங்க வேற மாதிரி இருக்கும், அங்க வேற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இயேசு பிறந்தார் அது எப்படி எந்த சூழ்நிலையில் பிறந்ததாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கோம்னா, ஒரு ராஜா அவரை அழிப்பதற்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னு அசிரியரி ஒலி கேட்டு அங்க பிறக்கிற குழந்தையெல்லாம் கொல்ல சொல்றாங்க. ஸோ இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இது புது கதை கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் பிறக்கும் பொழுது கம்சன் இதே தான் சொல்றான். அதே கதை தான் அங்க இருக்குதே தவிர ரெண்டுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. அதை புரிஞ்சிக்காம என்ன பண்ணிடுறாங்க கிறிஸ்தவர் பாத்தீங்களா? அப்ப பைபிள்ல இருந்து அவங்க காப்பி அடிச்சுட்டாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி இந்து மதம் இருக்குது, நீங்க தான் எங்களை பார்த்து காப்பி வச்சீங்க. இங்க யாரை பார்த்து காப்பி வச்சாங்கன்னு முக்கியம் இல்ல, நிஜத்தில் அப்படி நடக்கல. அதுக்கு பின்னாடி வேற ஒரு ரகசியம் இருக்கு. ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுச்சு அப்படின்வாங்க. நட்சத்திரம் எப்படி வழிகாட்டும்? நட்சத்திரம் வானத்திலே தான் இருக்கும் இல்லையா? அதை பார்த்து நீங்க என்ன வழிகாட்டி போயிட முடியும்? அது கரெக்டா ஒரு இடத்துக்கு டைரக்ஷன் வேணா ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம், ஆனா கரெக்டா இந்த குடிசையில இந்த இடத்துல இவர் இந்த குழந்தை தான் இதுன்றதெல்லாம் எப்படி சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? அடுத்தது இந்த இனப்படுகொலை, அந்த குழந்தைங்களை எல்லாம் கொலை பண்றது அப்படிங்கிறது வந்து இன்னைய வரைக்கும் அப்படி நடக்கிறது கிடையாது. அதாவது பெரியவங்களை கொலை பண்ணி டார்கெட் பண்ணும்போது குழந்தைங்க மாட்டிக்கிறாங்களே தவிர குழந்தைங்களை கரெக்டா பார்த்து கொலை பண்றது வந்து கிடையாது இல்ல. அப்படி அதுவும் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமா அந்த குழந்தைங்களை எல்லாம், ஏன்னா இந்த பாலஸ்தீன்
இஸ்ரேல்ல வந்து அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் வரும்போது குழந்தைங்களும் கொலை பண்ணாங்க அப்படின்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா நிறைய பேரை கொலை பண்ணாங்க, அது உண்மை. குழந்தைங்களும் கொலை பண்ணியிருக்கலாம். ஆனா குழந்தைங்களை தேடி தேடி எல்லாம் கொலை பண்ணல. இல்ல, இவங்க ஒரு அஜெண்டா வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு இப்படித்தானே வலிக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க பண்றாங்க. அதை நியாயப்படுத்தல, பட் அப்படி பண்ணாங்க. ஸோ மற்றபடி ஒரு குழந்தைகளை எல்லாம் எந்த காரணமும் இல்லாம இது மாதிரி நாளைக்கு வரப்போகுது அதனால நான் கொலை பண்ண போறேன் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்றதுக்கு மகாபாரதத்திலே ஒண்ணு இருக்கும். என்ன இருக்குன்னா, 8வது குழந்தை உன்னை கொல்லும் தான் சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய சொந்த தங்கச்சிக்கு பிறக்கிற, கம்சனுடைய தங்கச்சிக்கு பிறக்கிற 8வது குழந்தை. ஆனா அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொல்லுவான். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவனை சிறை பிடிச்சு வச்சாச்சு. அந்த பொண்ணு ஒண்ணு எங்கேயோ போய் பிரசவம் பண்ணிட போறது கிடையாது. சோ அப்ப 7 குழந்தைய வச்சுட்டு 8வது குழந்தைய கொலை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதுவுமே பண்ணிட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கு கணவன் மனைவியை ஒன்னா சிறையில வைக்கணும்? முதல்ல வச்சாதானே குழந்தை பிறக்கிறதுக்கு. சோ இது கதைன்றதுக்கு இதை நீங்க கவனிச்சாலே தெரிஞ்சிடும், இது உண்மையில் நடக்க வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதுக்கு. அப்படி குழந்தைகளை ஈவு இறக்கம் இல்லாம கொல்றவன் தங்கச்சி கொண்டுட மாட்டானா? அல்லது தங்கச்சி புருஷனையாவது கொல்ற மாட்டானா? அப்ப தங்கச்சி மேல அன்பு இருக்குது, தங்கச்சி புருஷன் மேல அன்பு இருக்கு, குழந்தை மேல மட்டும் அன்பு இல்லாம இருக்குமா? அதுக்கு 8வது குழந்தைய மட்டும் கொன்னா போதும்னு சொன்னதுக்கு அதுக்கு ஒரு கதை சொல்லிடுவாங்க. நாரதர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அதெல்லாம் நீ நம்பாத, 7வது கூட 8வதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால நீ எல்லாத்தையும் கொன்னுரு. உடனே அவர் என்ன நினைப்பாரு, அப்பதான் பாவக்குடம் நிறையும். பாவம் நிறைஞ்சாதான் கடவுள் வருவாரு அந்த அழிக்கிறதுக்கு. அழிக்கிறதுக்கு ஏன்னா அழிக்கப்படணும்னு இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி பாவக்குடம் நிரம்பணும். அதற்காக தான் நடக்குது. சோ இப்ப இந்த இயேசுடைய பிறப்பில் பைபிளில் சொல்லப்பட்ட தகவல்ல மிகப்பெரிய ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்குது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்து மதத்தில் ராமாயணம், மகாபாரதம் ரொம்ப அற்புதமான புஸ்தகம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் பைபிள்ல வர நிறைய கதைகள் ராமாயண மகாபாரதத்தில் சொல்லாததையும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மறுக்க முடியாது. அது நிறைய பேருக்கு புரியாததுனால அது ஆபாச கதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய கதைகள் அப்படியெல்லாம் இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரகசியம் இருக்கும். ஆனால் அதை கிறிஸ்தவர்களால புரிஞ்சுக்க முடியுதானா? புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் பெரிய விஷயம். அதே மாதிரி இந்துக்களால ராமாயண மகாபாரதம் புரிஞ்சுக்க முடியுமானா? அது அவங்களாலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இதை விட மிக தெளிவாக குரான்ல இருக்கும். ஆனா முஸ்லிம்களால அதை புரிஞ்சுக்க முடியுமானா? அவங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பின்னாடி வருபவர்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி கம்மியா இருக்கும். அது இயல்பாகவே நடக்கிறது தான். அது காலம் போக போக மனிதர்களுடைய புத்தி வந்து மயங்கிட்டே போகும். ஆனாலும் கடவுளை நீங்க குறை சொல்லிடக்கூடாதுல்ல. அப்ப கடவுள் சொல்றாரு, அதை விட சிறந்த வேதத்தை உனக்கு கொடுத்தேன், ஆனா நீ புரிஞ்சிக்கல. அது மட்டும் இல்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக இறை தூதர்களையும் நான் அனுப்பினேன் அப்படின்னு நம்மளதான் சொல்றாரு. ஏன்னா கடைசி 100 வருடம் இறைவன் வரார். சோ இறைவன் வருவாருன்றதான் அங்க இயேசு வருவார், கல்கி பகவான் வருவாங்க, இப்படி எல்லாம் ஒவ்வொரு மதத்திலும் நம்பப்படுது. ஆனா கிருஷ்ணர் ஏற்கனவே வந்துட்டாரு, இயேசு ஏற்கனவே வந்துட்டாரு. அவங்களுடைய பாகம் என்னமோ அதை பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுஜென்மம் எடுத்து சாதாரண மனிதர்களா மாறிடுவாங்க. சோ இந்த மறுஜென்மத்திலே வராத ஒரே ஒருத்தர் கடவுள் மட்டும்தான். அவரு இறுதியில் வருகிறார், அவரே வருகிறார். பைபிள்ல வரும், கடைசியில எஜமானனே வருகிறார். முதல்ல வேலைக்காரனெல்லாம் அனுப்பும்போது நீங்க கொலை பண்ணிட்டீங்க, கடைசியில எஜமானனே வருகிறார் அப்படின்ட்டு இருக்கும். மணவாட்டிகள் எல்லாம் ரெடியா இருக்கணும், மணவாளன் வந்து அது இன்னொரு கதையில வரும், திருடன் மாதிரி வருவாரு அப்படிங்கறதுல. சோ இப்ப இறைவன் இங்க வந்திருக்கிறாருன்றது யாருக்குமே தெரியாது. கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வரார். அதனாலதான் அழிக்கும் கடவுள் சிவன் வேற சொல்லிடுறாங்க. ஆனா அவர் வருவது உலகத்தை அழிப்பதற்கு கிடையாது, இந்த உலகத்தை சொர்க்கமாக மாத்துறதுக்காக. அந்த நேரத்துல உலக அழிவும் நடக்குது. சோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சொர்க்கமாக தான் நான் படைத்தேன், நான் இந்த மாதிரி மோசமான உலகத்தை படைச்சிருப்பேனா? இல்லையா? அது யோசிச்சாலே எல்லாருக்கும் தெரியும். அவர் உன்னதமானவர்னா அவருடைய படைப்பும் உன்னதமானதா தான் இருக்கும். சொர்க்கமாக தான் படைத்தேன், அதை நீங்க நரகமாக மாத்திட்டீங்க. சொர்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் ரொம்ப அழகாக இருந்தா கூட காமம்னா என்னன்னே தெரியாத அளவிற்கு பரிசுத்தமா இருந்தாங்க. காரணம், அவர்களுடைய கவனம் புருவ மத்தியில இருக்கிற ஆத்மாவில் தான் இருக்கும். ஆத்மானா உயிர். அது புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு.
ஸோ அந்த ஆத்மான்னு தன்னையும் உணர்ந்து பிறரையும் ஆத்மானே பார்த்துட்டு இருக்கிறதுனால தனக்குத்தானே திருப்தியா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மா உணர்வுல இருக்கும் பொழுது ஆத்மாவுடைய குணமாகிய அன்பு, அமைதி, ஆனந்தம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்க பார்வையில, வார்த்தையில, எண்ணத்துல எல்லாத்துலயுமே. அப்ப வீண் எண்ணங்கள் எதுவுமே வராது. ஓரளவுக்கு குழந்தைங்க அப்படித்தானே இப்ப கூட இருக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எண்ணம் இதெல்லாம் பெருசா இருக்காது. ஆனா முன் தலைமுறை கம்பேர் பண்ணும்போது இப்போ அந்த வயசு குழந்தைங்க கெட்டு போயிடுறாங்க சீக்கிரமா. ஸோ அதுதான் நம்ம சொல்றோம் இல்லையா, போக போக ஆத்மாவுடைய சக்தி குறையுது. ஆனா ஆரம்பத்துல ஆத்ம சக்தி நிரம்பி இருக்கிறனால அதோடைய கவனம் அழிவற்ற ஆத்மா மீது இருந்துச்சே தவிர அழியக்கூடிய உடம்பு மேல கிடையாது. அதனால காமமும் கிடையாது, கோபமும் கிடையாது, பற்று கிடையாது, பேராசை கிடையாது, அகங்காரம் கிடையாது, சுயநலம் கிடையாது. சதா ஆனந்தமா இருப்பாங்க. அழிவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க. So, அப்படி இருந்தவர்கள் 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம சக்தி இழக்குது. புத்தி வெளி விஷயத்துல தடுமாற ஆரம்பிக்குது, மயங்க ஆரம்பிக்குது. அப்பதான் புலனின்பத்துக்கு அடிமையே ஆகுறாங்க. இப்ப புலனின்பத்துக்கு அடிமையாகும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற இந்த 5 விகாரங்கள், இதைத்தான் ராவணன் சொல்றோம், சாத்தான் சொல்றோம், மாயான்னு சொல்றோம், மனிதனுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. இல்ல இரவு நேரம் திருடர்கள் உலவுவார்கள்ன்ற மாதிரி ஆத்மாவின் இரவு அது. சொர்க்கத்தை ஆத்மாவின் பகல்னு சொல்லலாம். ஏன்னா அது சக்தி நிரம்பி இருக்கு. சக்தி குறைஞ்சு இருக்கும் பொழுது, இல்ல நம்மளே நைட்டு தூங்கும்போது ஒரு டயர்டா இருக்கும்போது தான் திருடம் வர்றது, கொள்ளடிக்கிறது இதெல்லாம் நடக்குது. அது மாதிரி ஆத்மா டயர்டா இருக்கும்போது பாவம் செய்யுது. அதுக்கு தெரியல எது. அதுதான் பைபிள்ல இந்த கனிய சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு உடல் உணர்வு வந்துருது. அது உடல் உணர்வுங்கிறத அந்த கனின்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி ஒரு பழத்தை சாப்பிட்டு அப்படி எல்லாம் வராது இல்லையா? உடல் உணர்வு வந்துட்டாங்க. அதனாலதான் மறைக்கிறாங்க. கடவுள் வரும்போது கிட்டக்க வரமாட்டாங்களா, எல்லாம் மறைச்சுக்கிறாங்கன்னு வரும்ல கண்டிப்பா ஒரு பைபிள்ல. புதர்ல போய் அப்ப ஒளிஞ்சுக்குவாங்க. உடல் உணர்வு வந்துடுச்சு அப்படிங்கறதோட. கரெக்ட். சோ அப்ப உடல் உணர்வு, ஆனா அதுக்காக சொர்க்கத்துல ட்ரெஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க. பயங்கர அழகான ட்ரெஸ்ல இருப்பாங்க. உடம்பு ஆத்மாவுக்கு ட்ரெஸ். அந்த உணர்வு இல்லாம இருந்தாங்கன்னு அர்த்தம். சோ எப்ப உடல் உணர்வு வருதோ அப்பதான் காமம், கோபம், புலனின்பம் எல்லாத்துக்குமே அடிமை ஆகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப இருக்கிற அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அடிமை ஆகுறாங்க. அப்ப இந்த பூமியும் அப்படியே நரகமா மாறிட்டு வருது. அப்படிங்கிற அது ஒரு லெவலுக்கு மேல பாவம் சேர சேர என்ன ஆகுதுன்னா தண்டனை கிடைக்குது. நோய்கள், இயற்கை சீற்றம், திடீர் மரணம், உறவுகளுக்குள்ள பிரச்சனை, நாடுகளுக்கு இடையில யுத்தம், இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது. எல்லாமே அதிகமாகுது வருஷம் வருஷம். சோ இப்ப உலக அழிவு கிட்ட வரும்பொழுது அதை அறிவிப்பதற்காக முன்கூட்டியே கடவுள் வருகிறார். எங்க இருந்து வர்றார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இது வரைக்கும் எல்லா மதத்திலும் கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு நினைச்சிட்டாங்க. மெயினா அது இந்து மதத்துல இருந்து போனது. ஏன்னா கீதையில நான் இதுவாக இருக்கிறேன், அதுவாக இருக்கிறேன் அப்படின்றதுனால கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு வந்துச்சு. ஆனா பைபிள்ல தெளிவாக பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னு இருக்குது. ஆனா உதட்டளவுல சொன்னாலும் அவங்களுமே இயேசு எல்லா இடத்துலயும், கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படி சொல்லிடுறாங்க. கடவுள் பரலோகத்தில் மட்டும்தான் எப்பவுமே இருக்கிறார். அதனால்தான் அவரை பரமாத்மான்னு சொல்றோம். அதை பரந்தாமம்னு இந்துக்கள் சொல்லுவாங்க. அது செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்க ஆத்மாக்களாகிய நாம கூட இந்த உடல் எடுப்பதற்கு முன்பு பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கதான் இருப்போம் உடல் இல்லாம. இறைவனும் அங்கதான் இருப்பார் உடல் இல்லாம. உடல்ன்ற ஆடை இல்லாமல் இருப்பதினால் அதற்கு நிர்வாண தாமம்னு ஒரு பேர் இருக்கு. இதுதான் புத்தர் நிர்வாணா அடையணும், நிர்வாணா தான் உங்களுடைய லட்சியம் சொல்றதுலாம் இதுதான் அர்த்தம். இது புரியாம நிர்வாண சாமியார்கள் அது மாதிரி ஒரு குரூப்பும் வந்துடுச்சு. சோ இப்ப இறைவன் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல இருந்து நட்சத்திரமாக, நட்சத்திரம்னா பெரிய நட்சத்திரம் இல்ல, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றது தவிர கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அவர் வர்றாரு. அது நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதுனால அதை எதுவுமே பண்ண முடியாது. இந்த பஞ்ச தத்துவத்தினால ஆனதே கிடையாது. நம்ம ஆத்மாவும் அப்படிதான். அவரும் ஒரு ஆத்மா தான். ஒரே வித்தியாசம், நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்துல சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்கிறோம், நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறோம். இறைவன் சொர்க்கத்திற்கும் வருவதில்லை, நரகத்திற்கும் வருவதில்லை. கீதையில இது இருக்கும், சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள டைரக்டா பிரவேசம் ஆகிறார். எப்படி இயேசு உடம்புக்குள்ள பரிசுத்தாவி இறங்கிச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கடவுள் சொல்றாரு, சொர்க்கமாக இருந்தது, அங்க நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்க, மீண்டும் ஆத்ம உணர்வு உடையவரா ஆனீங்கன்னா அங்க போயிடுவீங்க. ஏன்னா அந்த ஆத்மாவுடைய குணம் எப்படியோ அப்படிதான் அடுத்த பிறவி. இது வரைக்கும் குணம் மோசமாயிட்டே இருக்குது, உலகமும் மோசமாயிட்டே இருக்குது, அடுத்தடுத்து ஜென்மம் எடுக்கும். இதுக்கு கடவுள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இப்ப உலகம் மிக உயர்ந்ததா மாறப்போகுது, சொர்க்கமா.
அப்ப அதுக்கு நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு இறைவன் தினம் தினம் ஞானம் கொடுப்பதற்காக வர வேண்டியிருக்கு. சோ இறைவன் எந்த உடம்புல வராரோ அவரை பிரம்மான்றோம். இவரைத்தான் ஆதாம்னு முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. வந்து சொல்றாரு, மண்ணுனால ஆன இந்த உடம்புலயே உங்க கவனம் இருக்குது, இது நீங்க கிடையாது, இதை உடைச்சிட்டு ஆத்ம உணர்வுக்கு வாங்கன்ற. இந்த ம். மண்ணுனால ஆன உடலை விட்டு எழுப்புறதை தான் இந்த மண்ணுல களிமண்ணுல இருந்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு ஆரம்பத்துல இருக்கும். அதே மாதிரி கடைசியில் கல்லறையில இருந்து எழுப்புன்னும் இருக்கும். ரெண்டும் ஒரே விஷயம்தான். அது ரெண்டுத்துக்கும் இடையில 5000 வருடம் இருக்குது. ம். ஆனா அது வரைக்கும் மறுஜன்மம் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மற்றபடி அந்த கல்லறையில இருந்து எழுப்புறது கிடையாது. ஆத்மா தான் யாருன்றத மறந்து செத்து போய் கிடக்குதுன்னா, செத்து போனவங்கள கல்லறையில தானே அடக்கம் பண்ணுவாங்க. அப்ப உடம்பு இந்த மண்ணுனால ஆனதுனால இந்த கல்லறையில இருந்து அதை எழுப்புவேன்னு அர்த்தம். ஆத்மாவதான் ம். ஆவிக்குரிய ஆவின்னு சொல்றாங்க இல்லையா? பரிசுத்த ஆவின்னு சொல்றது கரெக்ட். ஆத்மான்னு ஹிந்து சொல்றது அவங்க வந்து ஆவின்னு சொல்றாங்க. ம். ஆவிக்குரியவர் அப்படிதானே கடவுளை சொல்றாங்க. கரெக்ட். அவருக்கு உடல் கிடையாது அப்படிங்கிறதுனால. ஸோ அது சூப்பரா இருக்கும். பைபிள்ல வந்து கடவுளிடம் வார்த்தை இருந்தது. ஆதியில் கடவுளிடம் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தையே கடவுளாக இருந்தது. அதுல இருந்து நாம வந்தோம் அப்படின்னு இருக்கும். இப்ப கடவுள்கிட்ட இருந்து வர வார்த்தை என்னன்னா இந்த ஞானம். இது தெரியாம அவங்க ஓம்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்காக. அதுக்கெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. நம்ம உண்மையை சொல்றோம். ஆனா இது புரிஞ்சுக்க முடியல அவங்களால. இறைவனுடைய ஞானம் கடவுள் கிட்ட இருக்குது. ஆனா இறைவனை பார்க்க முடியாது. ஏன்னா வேற ஒருத்தர் உடல்ல தான் வர்றாரு. அதனாலதான் அவர்கிட்ட வார்த்தை இருக்குது. வார்த்தையே அவராக இருந்தது. ஏன்னா நம்ம வார்த்தையை வச்சுதான் அவரை கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கணும். மற்றபடி வயதான தாத்தா உடம்புல வர்றாரு. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா சபரி வந்து யுக யுகமா காத்துக்கிட்டு இருப்பார் ராமருடைய வரவுக்காக. கண்ணெல்லாம் பூத்து போயிடும். அது வந்து ஆத்மாவை குறிக்கிறது, உடலை குறிக்கிறது கிடையாது. அப்ப ராமர் வரும் பொழுது நான் ஜென்ம ஜென்மமாக செய்த தவம் வந்து இப்ப நிறைவேறிடுச்சு. ஆனா இப்ப உங்களை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வயதான தோற்றத்துல அவர் வயதானவர் உடல்ல வராரு. ஆனா அங்க ராமர் அழகா வராரு. ஆனா அது வந்து இறைவனை குறிக்கிற விஷயம். ராமர் கடவுள் கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. உடல் கொண்ட யாரும் கடவுள் கிடையாது. அதனால்தான் அவரை ஒருபோதும் யாரும் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றது. வார்த்தையை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஞானத்துல கண்டிப்பா. முரளின்னு ஞானம் சொல்றாரு இல்லையா? அந்த பாயிண்ட்ஸ் அவர் சொல்ற வார்த்தைகளை வச்சுதான் இது கடவுளை தவிர வேற யாராலையும் இத மாதிரி சொல்ல சொல்ல முடியாது முடியாது. அப்படிங்கறத வச்சுதான் புரிஞ்சுக்கிறோம். அது கடவுள் கரெக்ட். பேசுறது கடவுள் அப்படிங்கிறது. கரெக்ட். ஏன்னா இப்ப எல்லா மதத்திலும் சொர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதுன்ற நம்பிக்கை இருக்கு. இந்து மதத்துல ஒரு படி மேல போய் இன்னார் சொர்க்க பதவியை அடைந்தார்னு போஸ்டர் ஒட்டுவாங்க. அப்ப அங்க பதவியும் இருக்குது இல்ல, நிறைய பதவி இருக்குது. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, இயேசு ராஜ்யம் பண்ணுவாரு சொர்க்கத்துல, பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை ராஜாவா அவரு இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ இங்க ஆனா அது அது வந்து கிறிஸ்தவ மதம்ன்றது 2000 வருஷமா தான் இருக்குது. அது நரகம் ஆன பிறகுதான் வருது. ஸோ ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. பட் இதுவே அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் அவங்க பிறக்கிற அந்த தேசத்துல. சரி, இப்ப ஒரிஜினல் சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருக்கும். ஆனா கதவு ஜன்னல்ல இருக்காது. ஏன்னா திருடுறதுன்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான் கிருஷ்ணர், ராமர்லாம். அங்க எப்படி ராமருடைய மனைவி ஒருத்தன் கடத்திட்டு போவான், அல்லது கிருஷ்ணரை கொலை பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்களே சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் உலக அழிவுக்கு பிறகு கிருஷ்ணர் மறுபடியும் ஆள் இலையில கால் கட்டை விரல சூப்பிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அதுவும் ஆள் இலையில. இலையில எந்த குழந்தையும் மிதக்காது. கல்லை போட்டாலே விழுந்துரும். அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா கர்ப்பப்பை. கர்ப்பப்பையில அவருக்கு தண்டனை இல்லாமல் பிறக்கிறாருன்னு அர்த்தமே தவிர உலகம் ஃபுல்லா அழிஞ்சு அவர் திடீர்னு வர்றது கிடையாது. கொஞ்சம் மனிதர்கள் இருப்பாங்க. அதுல காமம் இல்லாமல் பிறக்கிற முதல் குழந்தை. ஏன்னா சொர்க்கத்துல காமம்னா என்னன்னே தெரியாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அப்ப எப்படி குழந்தை பிறக்குன்னா கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அப்படித்தான் சொர்க்கத்தில் உள்ள 33 கோடியும் பிறக்கிறதுனாலதான் அவங்களை கோயில் கட்டி கும்பிடுறாங்க இந்துக்கள். ஏன் இத்தனை கடவுள்கள்? தான் பிறந்திருக்காரு இல்லையா? கன்னிமேரிக்கு தானே பிறந்தவர் இயேசு. கரெக்ட். அதனாலதான் அவரையும் கும்பிடுறாங்க. கிறிஸ்தவ மதத்துல அவர் மட்டும் தூய்மையா பிறந்ததுனால அவரை மட்டும் கும்பிடுறாங்க. இந்து மதத்துல அத்தனை பேரும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அதனால அத்தனை கடவுள்கள். ஆனாலும் இவங்களும் கடவுள் கிடையாது, இயேசுவும் கடவுள் கிடையாது. இவர்களை இப்படி பரிசுத்தமா ஆக்குறதுக்காக கடவுள் வராரு பாருங்க. வந்து இந்த ஞானத்தை கொடுத்து மாத்திர அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை எடுப்பவர்கள் பிரம்மா, குமார், குமாரிகள்.
இப்ப பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல தான் இறைவனுடைய ஞானம் முரளி அப்படின்னு முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இப்ப கடவுள் வந்து சொல்றாரு, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாம இருந்தீங்க ஆத்ம உணர்வுல. அதனால நான் கொடுத்த சுகம் 2500 வருடம் நீடித்தது. துக்கத்தின் பேரடையாளமே இருக்காது எங்கேயுமே. குழந்தை பிறக்கும் போதே சிரிச்சுட்டு தான் பிறக்கும். அம்மாவும் சிரிச்சுட்டு தான் பிரசவிப்பாளே தவிர வலியே அங்க இருக்காது. இங்கதான் அது இதுலயுமே இருக்கும். அந்த கனியை சாப்பிட்ட அப்புறம் நீ பிரசவ வலியோடு பிரசவிப்பாய் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு தானே அர்த்தம். வலி இல்லாம ஆஹ் ஆமா. சரி. ஸோ இங்க நரகத்தில் காமம் வரும்போது துக்கமும் வந்துடுது. கூட வந்து காமம் வந்துட்டாலே நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், எல்லாமே போயிடும், செல்வமும் போயிடும். ஸோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில ஏரியாக்கள்லாம் வந்து சில நாடுகள்ல கூட எங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமை இருக்குதோ அங்க விபச்சாரம் எல்லாம் தலைவிரிச்சு ஆடும். அப்ப எந்த அளவிற்கு அவங்க காமத்துல இருக்கிறாங்களோ அந்த அளவிற்கு பறிக்கப்படுதுன்றதுக்கு அதுவே பாருங்க, சாப்பாடே இல்லைன்னா கூட அவனால காமம் இல்லாம இருக்க முடியல. அப்ப அது தெரியுது, இதுதான் காரணம் அப்படிங்கிறது. ஆனா அதை நம்மளாலே புரிஞ்சிக்க முடியாது. இறைவன் சொல்லும் போதுதான் அந்த விஷயம் எல்லாம் நமக்கு புரியுது. இப்ப மீண்டும் அனைத்தையும் அடையிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து அனைத்தையும் பறிச்ச எதிரி யார் தெரியுமா? இந்த ராவணன். உடல்னு உங்களை நம்ப வச்சு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை கொடுத்து புலனின்பத்தை கொடுத்து மயக்கி அனைத்தையும் பறிச்சுட்டான். அவனை நீங்க அழிக்கணும். சோ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரமானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். ஆத்மாக்கள்ன்ற சீதையை தான் கடத்திட்டான். ஒரு சீதையே இல்லை, எல்லா ஆத்மாக்களும் சீதை தான். அனைத்து ஆத்மாக்களையும் மீட்க வந்த ராமர் சிவபெருமான். திரேதாயுகத்துல வாழற ராமர் கிடையாது. இந்த சிவனைத்தான் பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருவர் தான். மதத்துக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள் கிடையாது. இப்ப கடவுள் வரார், வந்து நமக்கு சொல்றார், உன்னுடைய எதிரி யாருன்னா இந்த ராவணன் அல்லது சாத்தான், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்ப நாம ஏற்கனவே இருக்கிறவங்க குழந்தைங்க கிடையாது, பெரிய ஆட்கள் தான். இந்த ஞானத்தை கேட்ட உடனே கடவுளுக்கு பிறக்கிறோம் புத்தியினால. பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள் தான் பிராமணர்கள். ஜாதி பிராமணர் கிடையாது, இது வர்ணம். அதான் பிரம்மகுமார் குமாரிகள். ஆனா இந்த இறைவனுடைய குழந்தையை சாப்பிடுறது அழிக்கிறது தான் ராவணனுடைய வேலையே. இதைத்தான் அங்க ஏரோது ராஜா குழந்தையை அழிக்க சொன்னார், கம்சன் குழந்தையை அழிக்க சொன்னார், யூதர்களை அழிக்க சொன்னார். இந்த மாதிரி எல்லாம் திரும்ப திரும்ப வர்றது. அப்ப அப்படி அழியாமல் நீங்க பாதுகாக்கணும், அதற்கான வழி. அப்ப பாத்தீங்கன்னா அங்க தூதர்கள் 3 பேர் வராங்க. நட்சத்திரம் வழிகாட்டுது, தூதர்கள் வராங்க குழந்தைய பாக்குறதுக்குன்ட்டு கதைப்படி இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா தூதர்கள் வந்துதான் அங்க குழந்தைய பிறக்குது இல்லையா? அதாவது இறைவனுடைய தூதர்களாகிய இந்த ஞானத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்க மத்தவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களும் தூதர் தான். அப்ப இந்த ஞானத்தை சொன்ன உடனே அங்க ஒரு குழந்தை பிறந்துடுது. நீங்க பெரியவங்க தான், இறைவனுடைய குழந்தை ஆயிடுறீங்க. ஆனா இந்த தூதரை அனுப்புனது யார் தெரியுமா? ஒளிப்புள்ளியா இருக்கிற இறைவன். அதுதான் இந்த நட்சத்திரம் அங்க வழிகாட்டிச்சு தூதர்களுக்கு. அந்த தூதர்கள் வந்து குழந்தைக்கு அடையாளம் காட்டுறாங்க. கன்னிமேரி வயிற்றில் பிறந்தார் அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்னன்னா, இது காமத்தினால ஏற்படுற பிறவி கிடையாதுன்னு அர்த்தம். அவங்க நிஜமாகவே கன்னிமேரி வயிற்றுல பிறந்துட்டாங்க போல இருக்குது. சொர்க்கத்துல காமம் இல்லாம தான் பிறக்கும், ஆனா கல்யாணம் ஆன பிறகுதான் பிறக்கும். ஆனா மேரிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பிறக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது சாத்தியம் கிடையாது. சோ என்னன்னா, இப்ப இயேசு உடலில் இப்ப எப்படி சிவன் வந்து பிரம்மா உடலில் வருகிறாரோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு மதமும் உருவாக்கப்படும். முகமது உடம்புல ஜிப்ரேலு, இயேசு உடம்புல பரிசுத்தாத்மா, அது பேர் தான் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துன்றது ஒருத்தர் கிடையாது. இயேசு தான் ஏற்கனவே இருக்கிற மனிதர். அவர் உடலில் வந்த பரிசுத்த ஆவிதான் கிறிஸ்து. ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆத்மாக்கள் மேல போறது, கடவுள் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் பரலோகம். ஆனா ராஜ்யம் கீழே வந்துதான் நம்ம பண்ணணும். அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து பரலோக ராஜ்யம்ட்டாங்க. அங்க கடவுளுடைய ராஜ்யம் இருக்கும்ன்றாங்க. அப்புறம் இயேசுடைய ராஜ்யமும் இருக்கும்ன்றாங்க. யாராவது ஒருத்தர் ராஜ்யம் தானே இருக்கும். ஏன்னா இவங்க இயேசுவே கடவுள்ட்டாங்க. ரொம்ப 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 குழம்பி இருக்கிறாங்க. சோ நம்ம சொல்றது அவங்களால எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நமக்கு தெரியாது.
ஞானத்தை கேட்டு பிறந்ததுனால அந்த குழந்தையா கடவுள் தத்தெடுக்கிறாருன்னு சொல்றோம். ம். அதேதான் ஞானஸ்தானம்னு அவங்களும் அதே தானே சொல்றாங்க. ம். ஞானஸ்தானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சபைக்குள்ள வரீங்க அப்படிம்பாங்க இல்லையா? கண்டிப்பா. கடவுளால ம். தத்தெடுக்கப்பட்டவர்கள்ன்ற மாதிரி. அப்ப கரெக்ட். 2மே ஒரே மீனிங் தான். அப்ப அந்த தண்ணியில முக்கி எடுக்குறாங்க ஞானஸ்நானம்ன்ட்டு. அப்ப தண்ணியில அது முக்குனா ஒருத்தருக்கு ஞானம் கிடைச்சிடுமா? அப்ப கடவுள் வந்து இயேசுவே சொல்லுவாரு. நான் வந்து இப்ப தண்ணியில உங்கள ஞானஸ்நானம் பண்றேன். கடைசியில ஒருவர் நெருப்பில் ஞானஸ்நானம் பண்ணுவார். அதுதான் யோகம்ன்ற நெருப்பு. இறைவனுடைய நினைவுல இருக்கும்போது தான் ஆத்ம தூய்மையாகும். அக்னி. இல்லையா? இப்ப நீங்க பைபிள்ல படிச்சு இயேசு பிறந்த கதையே உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா, வேற என்ன புரிஞ்சுக்க முடியும்? சோ இங்க இதுக்கு தண்ணீல முக்குறது தான் ஹிந்துஸ்க்கு கங்கையில போய் கங்கையில குளிக்கிறது. குளிக்கிறது தான் அங்க ஆ. நடக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. இந்து மதத்துல எல்லா உள்ளதுதான் எல்லா மதத்துலயும் மதத்திலயும் நடக்குது. ஆனா இல்ல இல்ல இது வேற அப்படின்னு அவங்கவங்களே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி பண்றாங்க. சரி ஓகே அது பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதியிருக்காங்க. ஆனா ம். எல்லாம் ஒரே கருத்து ஒண்ணுதான். ம். சோ இப்ப ஒளிகாட்டிய அந்த நட்சத்திரம் இவர்தான். அவரு அவரு வழிகாட்டுறார் தூதர்களுக்கு. என்ன தூதர்? நான் சொன்ன செய்தியை எல்லோருக்கும் கொடுங்கள். இதை இயேசுவும் சொல்லுவார் பின்னாடி. So, ஏன்னா அவரும் ஒரு தூதர் ஆயிட்டார். ஏன்னா இங்க குழந்தை ஆயிட்டார். தேவ மைந்தன் சொல்றாங்க இல்லையா? கடவுளுடைய மைந்தன் சொல்லல. அதுதான் முக்கியம். தேவ மைந்தனா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துல இருக்கிறவர்கள் தான் தேவர்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தையா அவர் பிறப்பார். தேவ மைந்தன். அவருடைய வேலை என்ன? அவரும் இந்த செய்தி எல்லோருக்கும் கொடுக்கறதுதான். ஆனா என்ன செய்தி? யாருக்கும் தெரியாது. இல்லையா? அந்த ஒளி வழிகாட்டுச்சு. என்ன வழிகாட்டுச்சு? ஸ்தூல வழின்னு நினைச்சுக்கிட்டாங்க பாவம். இதுதான் அதனால தான் நம்ம சொன்னோம் இது சிவராத்திரி தான். சிவன் கரெக்டா பிறந்த நாள் கிடையாது சிவராத்திரி. அதே மாதிரி நீங்க கிறிஸ்தவர்கள் இந்த நாளை வச்சுக்கிறாங்க, இந்துக்கள் அந்த நாளை வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி சீடர்களோட சாப்பிடும் பொழுது அந்த அப்பத்தை பிட்டு இது என்னுடைய மாம்சமாக இருக்கிறது சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி வைன் எடுத்து இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது குடியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பைபிள்ல எந்த இடத்துல எல்லாம் ரத்தம் வருதோ அது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பாருங்க, இது பரிசுத்தமான ரத்தம். ஒரு இடத்துல நான் பாவத்தை ரத்தத்தால் கழுவேன்னு வந்துருச்சு. அதை நிரூபிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க பாருங்க. அது அவர் வந்து இறைவனை நினைச்சிட்டு பரிசுத்தப்படுத்தி கொடுக்கிறார். அதனால இவங்க இப்படி நினைச்சுக்கிறாங்க. அததான் சீமான் கேட்கிறார், நீங்க என்ன பிணந்தினீங்களாடா, அவருடைய ரத்தத்தையும் அவருடைய இதையும் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறார். இப்ப என்னன்னா அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா கரெக்ட் தானே. ஏன்னா இயேசு கடவுள்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, அப்புறம் அவருடைய ரத்தத்துக்கு சாப்பிடுறோம் அவருடைய சதையை சாப்பிடுறேன்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்தது அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த சிலுவைய அவரோட அம்சமா வரணுங்கிறதான் அப்படி சிம்பாலிக்கா அப்படி சொல்லிட்டார். என்னோட ரத்தம் என்னோட மாமிசத்தை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அவரோட குணங்கள் வரணும். இல்ல இன்னொரு இடத்துல எப்படி வரும்னா சீடர்களுடைய காலை கழுவி முத்தம் கொடுப்பார். முத்தம் கொடுத்துட்டு நான் எப்படி உங்களுக்கு அன்பு செய்தேனோ அதே போல் நீங்க மற்றவர்களுக்கு அன்பு செய்யுங்கன்ற. அப்ப சரி இயேசு என் காலை கழுவிட்டார், அதனால நான் என் காலை கழுவிக்கிட்டே இருக்கிறேன் கிடையாது. நீங்க மத்தவங்க காலை கழுவுங்கன்ற. அப்படின்னா போய் காலை கழுவுங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பணிவாக இருக்கணும்னு அர்த்தம். அவங்க நேரடியா அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி இங்க மாம்சத்தை அவர் கொடுக்கிறார், ரத்தத்தை கொடுக்கிறார், கொடுத்துட்டார். வேற என்ன இருக்கும்? ஆத்மா மட்டும்தான் இருக்கும். அதாவது உடல் உணர்வை அவர் அழிச்சிட்டாருன்னு அர்த்தம் கடைசியில இல்லையா? நான் வந்து இந்த இறை செய்தியை கொடுப்பதில் என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ரத்தம் சிந்தி உன்னை படிக்க வச்சனடான்னு அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா ரத்தத்தை சிந்தினாங்கன்னு அர்த்தம் இல்ல, சேவைக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள் குழந்தைய வளர்க்கறதுக்கு. அந்த மாதிரி இந்த சீடர்களை உருவாக்குறதுக்கு அவர் தன்னை அர்ப்பணிச்சிட்டார். இப்ப எனக்கு உடல் உணர்வு இல்லை அப்படிங்கறதுடைய நிறுவனம் கடைசியில அந்த சிலுவையில அவர் ஏற்றப்படும் போது அவர் விழா எலும்புல குத்தும் போது பிதாவே இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கே தெரியல மன்னியும்னு சொல்றாரு. எந்த இயேசு சொல்றாரு? தாகம் பசி எடுக்கும் பொழுது அத்தி மரத்துல பழம் இல்லைன்றதுக்காக அந்த மரத்தையே சபிச்ச இயேசு இப்ப இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இருக்குது. ஏன்னா இறைவன் ஞானத்தை எடுத்தோடனே அவருடைய குழந்தை தான், ஆனா அவருடைய குணம் ஃபுல்லா வந்துடாது, அப்படி டக்குன்னு எல்லாம் வந்துடாது. இது என்ன டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதா? கிடையாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்ப இயேசு வந்து இயேசு பாத்தீங்கன்னா முருகனுடைய கேரக்டர், வேற ஒன்றும் இல்லை. முருகன் அப்படித்தானே, ஆகுனா கோபம் வரும், எல்லாம் வரும். கடைசியில அனைத்தையும் விட்டுட்டு
கோவணத்தோட பழனி மலையில நிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோபத்தை விட்டுட்டு நான் எதுவுமே இல்ல, அப்ப எந்த ட்ரெஸ்ஸும் போடாம கோவணத்தோட நிக்கிறாருன்றதுடைய அர்த்தம் உடல் உணர்வை முற்றிலும் விட்டு விடும்பொழுதுதான் அவர் உயர்ந்த நிலையை அடையிறார். கோபுரத்துல இருக்கிற அந்த கலசத்துக்கு அதுதான் அர்த்தம் இல்லையா? கீழே நம்ம சாமி கும்பிடுறோம், அது உடலோட இருக்கிறாங்க. அதுக்கு தீபம் காட்டுவாங்க. நிறைய கோயில்ல வந்து லைட்டே போடக்கூடாது. ஆக்சுவலா போடக்கூடாது தான், இப்ப போடுறாங்க. இருந்தாலும் ஃபேமஸான கோயில்லாம் போடுறது கிடையாது. அப்ப அந்த தீபத்துல வந்து அந்த சிலையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா போறதே சிலையை பார்க்கறதுக்கு தான். ஆனா அங்க உண்மையில் அந்த சிலை உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது, அதுல இருக்கிற ஆத்மா தான் தெரியணும். அந்த ஆத்மா உயர்ந்த நிலை அடைஞ்சதுதான் அந்த கோபுர கலசம். அந்த நிலை அடைஞ்சதுனாலதான் இவங்களை நீங்க வழிபடுறீங்க அப்படிங்கிற ரகசியம் இருக்குதுன்னு எந்த இந்துக்களுக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் இங்கேயுமே. அப்ப இயேசு வந்து என்னுடைய மாம்சத்தை சாப்பிடுங்கள், என்னுடைய ரத்தத்தை சாப்பிடுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய மாம்சத்தை ரத்தத்தை பிறருக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு அர்ப்பணிங்கள்னு அர்த்தம். இவங்க போய் நான் இயேசுடைய ரத்தத்தை சாப்பிடுகிறேன், இயேசுடைய மாம்சத்தை சாப்பிடுகிறேன், அப்பத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ரகசியம். ஆனா எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா சொர்க்கத்தில் யாரு தேவதைகளாக இருந்தார்களோ அவங்க இப்ப எல்லா மதத்திலும் இருப்பாங்க. கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, முஸ்லிம்களா இருப்பாங்க, இந்துக்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் டக்குன்னு புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. இப்ப நிறைய பேர் வந்து வரீங்களா, வாதம் செய்ய வரீங்களா, உங்களுக்கு தான் புரியவே புரியாது, நான் எப்படி வாதம் செய்யறது? புரிஞ்சா நீங்க ஏன் வாதம் பண்ண போறீங்க இல்லையா? சோ இதுதான் இங்க விஷயம். இங்க வாதம் பண்ற விஷயம் இல்ல. இந்த விளக்கம் நாங்க கொடுக்கறது கரெக்டா இருக்குதா, இல்ல நாங்க இயேசுடைய மாம்சத்தை தான் சாப்பிடுறோம், இயேசுடைய இதை தான் சாப்பிடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்குதான்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது நாங்கிறது ஆத்மான்னு புரிஞ்சுக்காம உடம்புங்கிற நினைச்சிட்டு தானே பாவ காரியங்கள்லாம் பண்றாங்க. அதுதான் மாம்சமானவர்கள்னு பைபிள்ல சொல்லுவாங்க இல்லையா? கரெக்ட். அந்த மாம்சத்தை நான் உடைச்சிட்டேன். அதுதான் மயான கொள்ளையில அந்த விஷயம் தான் நடக்குது. மயான கொள்ளையில பாத்தீங்கன்னா அம்மனை வந்து மண்ணுல படுத்துட்டு இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க சுடுகாட்டுல. அப்ப கடைசியில என்ன ஆகும்னா எல்லாரும் அது மேல ஏறி மெரிப்பாங்க, மெரிச்சு உடைப்பாங்க. ஒரு அம்மன் மேல, அதாவது ஒரு கோயில உடைச்சா எவ்வளவு கோபம் வருது, ஆனா ஒரு அம்மனை போய் உடைக்கிறாங்க, அது ஒரு பண்டிகையா கொண்டாடப்படுது. அவங்களுக்கும் தெரியாது, என்னன்னு தெரியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உடல் உணர்வை எப்ப இழக்கிறீங்க, ஏன்னா உடல் உணர்வுல தான் காமம் வருது, கோபம் வருது, பற்று வருது, பேராசை. எனக்கு எதுவுமே இல்லை, வெறும் ஆத்மா எப்பவுமே இருக்கிறேன், என்னுடையவர் ஒரு பரமபிதா மட்டுமே அப்படின்னு உணர்வு இருந்தால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை இல்லையா? அங்க எப்படி முருகன் கோவணத்தோட போய் பழனியில நிக்கிறாரா, அதே மாதிரி தானே சிலுவையில இயேசுவும் இருக்கிறாரு. சிலுவையில தானே ஏத்த போறாங்க, எதுக்கு ட்ரெஸ் கட்டுறாங்க? அப்ப அனைத்தையும் இழக்கும் பொழுது அவரு அங்க ட்ரெஸ் கட்டுறதுடைய அர்த்தம் என்னன்னா, உடல்ற ஆடையை நான் இப்ப துறந்து விட்டேன். கிட்டத்தட்ட கோவணம் மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸே இருக்கும். ஸோ அப்படி தொங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரெண்டுமே ஒரே விஷயம்தான். ஆனா பழனியில கோவணத்தோட இருக்கிற அதே முருகனுக்கு ராஜ அலங்காரமும் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு நாள் கோவணம் ஆண்டியா இருப்பார், ஒரு நாள் அரசனா இருப்பார். இந்த கலியுகத்தின் இறுதியில ஆண்டியாக இருப்பதற்கு யார் தயாராக இருப்பார்களோ அவர்கள் தான் சொர்க்கத்தில் அரசனாக முடியும். அதனால்தான் இயேசு சொல்றாரு, பணக்காரர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு துணி தைக்கிற ஊசிக்குள்ள ஒட்டகத்தை கூட நுழைக்க முடியும், பணக்காரனை வந்து பரலோகத்தில் நுழைக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு பணக்கார போதை இருக்கும். இங்க நீங்க இறைவன் நினைவிலே அனைத்தையும் மறக்கணும், இறைவனின் போதை மட்டுமே இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்லும் பொழுது, பணக்காரர்களுக்கு தான் எல்லாமே இருக்குது, அவங்க ஏன் கடவுளை நினைக்க போறாங்க? அது ஒண்ணு இருக்குது, எங்களுக்கு இப்பவே சொர்க்கம் மாதிரி தான்ப்பா இருக்குதுன்னு வாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? எங்க மதத்துல இப்படிலாம் இல்ல, எங்க மதத்துல எல்லாம் என்ஜாய் பண்ணதான் சொல்லி இருக்கிறாங்கன்னு. அப்ப ஆனா கடைசியா பைபிள்ல வரும்ல பிரதர், யாரெல்லாம் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? யாரு கணவனையோ மனைவியோ பெற்றோர்களோ குழந்தைகளை நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பிரவேசிக்க முடியாது அப்படின்னே சொல்றாங்க. தன்னுடைய சொத்து பணம். அது ஏன் பிரவேசிக்க முடியாது அப்படின்னா, இறைவன் நினைவுல அது ஆனந்தமான உலகம், துக்கத்தின் அம்சம் கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்பதான் அங்க குழந்தைய பிறக்கும் போது சிரிச்சுட்டு பிறப்பீங்க, இல்லைன்னா அழுதுகிட்டே பிறப்பீங்க. இதோடைய தொடர்ச்சி அங்க வரும். எல்லாத்தையும் அழிச்சிட்டு கணக்கெல்லாம் முடிச்சுட்டு அங்க போய் பிறக்கணும். அப்ப கடவுள் இன்னொரு விஷயமும் சொல்லுவார், என்னன்னா, சுகமாக இருக்கும்போது யாரும் என்னை நினைக்க மாட்டாங்க, துக்கத்துலதான் என்னை நினைப்பாங்கன்னு. அதனாலதான் சொர்க்கத்துல யாருமே நம்ம கடவுளை நினைக்கிறது கிடையாது, அதனால அவர் வர்றதும் கிடையாது, எந்த மதமும் இருக்காது.
நரகத்தில் துக்கம் வரும்போது தான் கடவுளுடைய நினைவு வருது. ஒரு மதங்கள், வேதங்கள்லாம் உருவாக்குறோம். நாம தான் உருவாக்குறோம். அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதுல கடவுள் ஞானமும் வெளிப்படுது. ஏன்னா இப்ப எடுக்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது. ஆனா அதை வச்சு ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. இப்ப கடவுளே சொல்லும்போது தான் புரியுது. இப்ப இந்த ஞானத்தை எடுக்கிறோம். கடவுள் வந்துட்டார். துக்கம் துக்கத்தினாலும் நிறைய பேர் கொரோனால கணவன் இறந்த பிறகு ஞானத்தை எடுத்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. துக்கம் இல்லாமலும் நிறைய பேர் ஞானத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் கடைசியில துக்கம் எல்லாருக்குமே வருமே, தப்பிக்கவே முடியாது. அப்ப பிரம்மகுமாரிகளாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்காவா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட உண்மையில அலட்சியமா இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. நம்ம நினைச்சிட்டு தானே இருக்கிறோம். அப்போ ஒரு மாய அடி கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வலி தாங்காது. ஐயோயோன்ட்டு மார்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி இறைவனை நினைச்சுக்கிட்டே இருப்போம். இந்த விஷயம் பைபிள்ல இருக்குது. பைபிள் வழக்கமா இயேசு ஜெபம் பண்ணுவார், எல்லாம் இருக்கும். ஆனா விழுந்து விழுந்து ராப்பகலா எப்ப தெரியுமா ஜெபம் பண்ணுவாரு? இறக்கறதுக்கு முன்னாடி நாள் பண்ணுவார். அவங்க பிடிக்க போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிடும், பயம் வந்துடும் அவருக்கு. அதுதான் சொல்றது. ஏன்னா இறைவன் நினைவுல இருக்கும்போது அந்த பயம் போயிடும். ஏன்னா ஃபுல் ஆத்ம உணர்வுல இருக்கும்போது பயம் இருக்காதுன்றார். அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கோ, ஐயோ இன்னும் உடல் உணர்வுல இருக்கிறோம், அப்ப இறைவனை நினைச்சு அதை அழிக்கணும்ட்டு நினைப்போம். அப்ப அவர் வந்து எல்லாரையும் கண் விழித்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சிஷ்யர்கள் கிட்ட சொல்லுவாங்க. அவங்க தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லையே, இவருக்கு தானே பிரச்சனை. அதுதான் இங்க. சோ அப்ப இவரு இரவு கண் விழித்து ஜெபம் பண்றாரு. அடுத்தது வந்து அழைச்சிட்டு போறாங்க. அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். சோ நீங்க இதுவரைக்கும் பார்த்த கிறிஸ்துமஸ் அல்லது இயேசு சம்பந்தப்பட்ட வீடியோவிலே இதுதான் பெஸ்ட் வீடியோவா இருக்கும். நாங்க பண்ணதுலயுமே இதுதான் பெஸ்ட் வீடியோ. ஏன்னா இதெல்லாம் இப்ப சமீபமா கடவுள் டச் பண்ணதுதான். இதுக்கு முன்னாடி பேசின வீடியோல கூட இந்த அளவுக்கு குறிப்பாக அந்த மாமிசத்தை நான் கொடுக்கிறேன், ரத்தத்தை கொடுக்கிறேன். ஆனா அது யோசிப்பேன், ஏன் சீமான் சொன்னாரு, அது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு. அப்ப சமீபமாக முரளியில கடவுள் பேசும்போது அது டச் ஆகும். அந்த வார்த்தை அங்க வர ஆரம்பிச்சிடும். ஓ இதுதான் அங்க வந்திருக்குது அப்படின்னு தோணும். அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு புரியாட்டினா கூட மற்ற சகோதர சகோதரிகளுக்கு இதை அனுப்புங்க. மேபி அவங்க கூட புரிஞ்சுக்கலாம். அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்த புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓம் சாந்தி. அப்புறம் இந்த சொல்லுங்க. ஓம் சாந்தி. சொல்லுங்க. அப்புறம் இந்த இஸ்ரவேலர்கள் அந்த ஆலயத்தை இடிக்கிறது, அது சொல்லுவாங்களே, என்னோட ஆலயத்தை இப்படி அருவருப்பான வேலை செய்யற இடமா மாத்திட்டாங்க. அப்படிலாம் கூட பைபிள்ல வரும்ல பிரதர். இப்ப அப்படிதானே, உலகமே அப்படிதானே மாறிடுச்சு. சொர்க்கம் தான் ஆலயம் மாதிரி பரிசுத்தமா இருக்கும். இப்ப நரகம் தான் அந்த விபச்சார விடுதி மாதிரி மாறிடுச்சு. கடவுள் இதை வேசி ஆலயம்ன்றார், இது சிவாலயம்ன்றார். என் அப்பா வீட்டை விபச்சார விடுதியா ஆக்கிட்டீங்களேன்னு இயேசு சொல்லுவார். அது ஒட்டுமொத்த உலகத்தை குறிக்கிறது, சர்ச்சை குறிக்கல. சோ இப்ப மீண்டும் தேவாலயமாக மாத்துறதுக்கு தான் கடவுள் வர்றார். சோ அப்ப அந்த வீட்டை இடித்து மீண்டும் கட்டுவேன்றது இந்த வீடு தான். நரகத்தை அழித்து மீண்டும் சொர்க்கத்தை எழுப்புவேன் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இயேசு மறுபடியும் உயிர்த்து வந்தாருல்ல, அதுதான்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு மதத்திற்கு ஒரு நம்பிக்கை தேவை. அதனால அந்த மதத்துக்கு ஏத்த மாதிரியே எல்லாத்துக்கும் அர்த்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மொத்தத்துல எனக்கு, அதாவது கடவுள் யாருன்னுலாம் எனக்கு அவசியம் கிடையாது. என்னுடைய துக்கத்தை சரி பண்ணிடுறாரா, அதாவது இப்ப வர துக்கம் மொத்தமா சரியாகிறத பத்தி இவங்க நினைக்கிறது இல்ல. கடவுள் ஒருத்தர் தான், வர்றதே ஒரே தடவை தான், ஒட்டு மொத்தமா எல்லா துக்கத்தையும் சரி பண்றாரு. அப்படி சரி பண்ணிட்டாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த மதஸ்தாபகராவது பாதிரியாராவது எனக்கு எந்த துக்கமும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது. ஆனா கடவுள் ஒட்டு மொத்தமா இந்த உலகத்துல இருந்தே துக்கம் இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு. சாத்தானை அழிச்சு, பைபிள்ல இருக்கும், சாத்தானை பாதாளத்தில் தள்ளி பூட்டிடுறாரு 1000 வருஷத்துக்கு. ஏன்னா கிறிஸ்தவர்களுடைய ஆயுள் வந்து 2000 வருடம். அதனால ஆனா உண்மையில் 2500 வருடத்துக்கு சாத்தானுக்கு வேலை கிடையாது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஓகே, எல்லோருக்கும் இனிமையான கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.